ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது ரொம்பவே ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்ன பெரிய ட்விஸ்ட்டு? நீ என்ன ஏற்கனவே நடந்தவே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தீபக்கு இப்போ வரைக்கும் அந்த ராஜேஸ்வரியும் இந்த தீபிகாவும் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் இருந்துக்கிட்டு தீபிகா ஓரளவுக்கு கெட்டது எல்லாம் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் அதுக்காக அந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்ட வேலையெல்லாம் பண்ணுற அளவுக்கு அவள் ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவள் இவ்வளோ கீழ்த்தனமாக இவ்வளோ கீழே இறங்கி வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தோடு இருக்க போகிறாரு. ஏன்னா இங்கே நடக்கிற சம்பவம் அப்படி. இந்த தீபிகா காலையிலேருந்து யாருக்கிட்டேயோ ஃபோனில் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அதுவும் இல்லாமல் வெண்பா காணாமல் போன விஷயம் இவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை தெரிஞ்சிருக்காங்க இவளுக்கு யாரோ ஒருத்தர் அந்த வீட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு டவுட் வருது. அதனால் சரி நம்ம இங்கே எதுவும் பேச வேண்டாம், நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா சொல்கிறா. ஏன்னா வீட்டில் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குது, இவகிட்ட ஏதோ தப்பு இருந்தே தீரணும், அதனால தான் இவ வீட்டில் பேசாமல் வேறு இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்றதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. அவள் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியை மீட் பண்ணுறதுக்காக அவளுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்கே எதுக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன, இந்த மல்லிக்கும் இந்த விஜய்க்கும் என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வெண்பா கடத்தப்பட்ட வரையும் எல்லாமே இவங்களுடைய பிளான் தான். தீபிகா ஒரு பக்கம் அந்த ரவுடிங்களை வச்சு அந்த வெண்பாவை கடத்த பிளான் போட்டால், இன்னொரு பக்கம் அந்த பிளான் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரே செகண்டில் அந்த பொம்பளையை வச்சு வெண்பாவை தூக்க வச்சா பற்றியா ராஜேஸ்வரி, அங்கே தான் இருக்குது அவங்களுடைய ஹைலைட்டு. இது எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரித்து கலந்து பேசிகிட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம தீபக் இருந்துக்கிட்டு, அடி பாவிகளா நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு கலவைனீங்களாடி, இவ்வளோ நாளாக இது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் கூட நடக்கிறது எல்லாமே எதேர்ச்சியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே தெரிய வருது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக அந்த இடத்துல இருந்து போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால் இவர் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று அங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவருடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க பேசுகிறது எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி இந்த வெண்பா உயிரோட வரவே கூடாது, அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், இந்த மல்லியை எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இந்த வெண்பா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு அவள் ஏதோ ஒரு குரங்கு வாழை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயே தொங்கிட்டு இருக்கா. அவள் இனிமேல் இருக்கக்கூடாது, அவள் இருக்கக்கூடாதுன்னா அந்த வெண்பா இருக்கக்கூடாது, அவள் இருக்கிறதுனால அவள் பேரை சொல்லி எங்கள் உசுரை வாங்கிட்டு இருக்கா, அவளுக்கு முடிவு கட்டணும்னா கண்டிப்பாக இந்த வெண்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட இந்த தீபக் எடுத்துக்கிட்டு, அடி பாவிகளா உங்கள் திட்டம் நிறைவேறாதுடி, நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உள்ளே நான் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அமைதியாகிற மாதிரி தெரியல. ஏன்னா அடுத்து அந்த குழந்தையவே கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் திட்டம் போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேக் மாதிரிங்களா இருப்பீங்க. நீங்கள் எப்படியாச்சும் நாசமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, கண்டிப்பாக உங்களுடைய திட்டத்தை நான் நிறைவேற விடவே மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தையோட உயிர் எனக்கு முக்கியம். ஏன்னா அந்த குழந்தையும் என்னோட ஐஷு மாதிரி தான். ஏன் ஐஷுக்கு ரொம்பவே விருப்பமான அந்த குழந்தைய கண்டிப்பாக நான் எதுவும் செய்ய விட மாட்டேன். அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக என் முழு மூச்சை கொடுத்து கூட நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபக் எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஒரு ஆதங்கத்தோட பேசிகிட்டு இருக்காரு. இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நான் விடக்கூடாது ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி தீபிகா சொல்ல, தீபிகா நீ கெட்டதாக கேடு கட்டுவேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஆடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என் மேல் நீ கை வச்ச அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் உன்னுடைய கர்மா உன்னை பழி வாங்கும், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் இங்கே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் இங்கே சும்மா வந்தேன்னு நினைக்கிறியா, நீ இந்த மாதிரி வர்றப்பே எனக்கு நல்லா தெரியும் நீ எங்கே போவேன் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராஜேஸ்வரி மீட் பண்ணுறதுக்காக தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்காக நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத. போலீஸ் போர்ஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, இங்கே நடக்கிற எல்லாமே லைவாக அங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ போலீஸ் உன்னை கொத்தோடு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும், அடா பாவி நீ எல்லாம் புருஷனாடா, என்ன காட்டி கொடுக்கறதுக்கு போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டு வந்துருக்கேடா, நீ எல்லாம் நாசமாக போவா, நீ விளங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்க, என்றைக்கு நான் கழுத்தில் தாலி கட்டணும் அன்றைக்கே நான் விளங்காதவன் உருப்படாதவன் நாசமாக போனோம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஏன் இதை டீட்டெயிலாக சொல்லிங்கிற, சரியா அமைதியே இரு, சும்மா கூவாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செக் வச்சுட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அவர் சொல்ல வராரு. அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.